Vanakkam. Is Modi is fooling Hindus in the name of Hindutva, in the name of temple, in the name of dharma. நரேந்திர மோடி இந்த நாட்டு சனாதனம் என்கிற பெயர்ல, ஹிந்து என்கிற பெயர்ல, ஹிந்துத்வா என்கிற பெயர்ல, ஹிந்துசம் என்கிற பெயர்ல இந்த நாட்டு மக்களை ஏமாற்றக்கூடிய வேலையை பார்த்து வருகிறாரா என்கிற இந்த கேள்வியுடன் இந்த பதிவை நான் தொடங்க போகிறேன். விஸ்வ ஹிந்து பரிஷத், RSS, பஜ்ரங் தள், இந்து முன்னணி கட்சி, இது போன்ற ஒவ்வொரு அமைப்புமே இந்த பதிவை மிகவும் கவனமாக கேளுங்கள். அவுரங்கசீப், கதனி, அக்பர், இது போன்ற ஏராளமான இஸ்லாமிய ராஜாக்களை பற்றி நரேந்திர மோடி ஒட்டுமொத்த ஹிந்துத்வ சக்திகள் டார்கெட் செய்து வருகிறார்கள். 1000 ஆண்டுகளுக்கு முன்பு, 400 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த கோவிலை இடித்து விட்டார்கள், அந்த கோவிலை இடித்து விட்டார்கள். 2014ஆம் ஆண்டிற்கு பின்பு இந்த நாட்டில் இடிக்கப்பட்ட கோவில்களுடைய எண்ணிக்கை கேட்டீர்கள்னா தலை சுத்தி விடும். அவுரங்கசீபை விட நரேந்திர மோடி கொடூரமாக இந்த நாட்டு ஹிந்து கோவில்களை அழிக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். அந்த இடங்களில் எதை கட்டி வருகிறார்? நாசிவாதம், உயிரே இல்லாத, ஆத்மாவே இல்லாத ஒரு கட்டடங்களை மற்றும் அவர் கட்டி வருகிறார். இந்த பதிவை மிகவும் கவனமாக நீங்க பார்க்க வேண்டும். எந்த அளவில் ஒட்டுமொத்த பிஜேபி, ஒட்டுமொத்த RSS, ஒட்டுமொத்த ஹிந்துத்துவ அமைப்புகள் வெறும் வியாபாரம் மட்டும்தான் பார்த்து வருகிறார்கள். இந்த நாட்டு சனாதனம் என்கிற பெயர்ல, ஹிந்துத்வா என்கிற பெயர்ல, ஹிந்துசம் என்கிற பெயர்ல ஒட்டுமொத்த அரசியல் கூட்டமே பணம் சம்பாதிக்கக்கூடிய மேலே மட்டும்தான் பார்த்து வருகிறார்கள். ஆகையால் இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்கள். ரொம்பவே ஒரு ஆழமாக ரிசர்ச் செய்யப்பட்ட ஆதாரபூர்வமான இந்த பதிவாக இருக்க போகிறது. ஹிந்து மதத்தை நம்பக்கூடிய நபர்கள், நாங்களும் ஹிந்துக்கள் சனாதன மதத்தை நம்பினால் மட்டும்தான் ஹிந்து ராஷ்டிரவாக மாற்றப் போகிறோம் என்று யாரெல்லாம் கூறுகிறீர்களோ, முக்கியமாக நீங்க இந்த பதிவை கேளுங்கள். நரேந்திர மோடியுடைய வேடங்களை நீங்க என்னுடைய பதிவில் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். எங்க திரும்பி பார்த்தாலும் நரேந்திர மோடி ஒரு நாட்டுடைய பிரைம் மினிஸ்டரை தாண்டி ஒரு பூஜாரி போன்றுதான் தென்படுகிறார். மதத்தின் அடையாளத்தை வைத்து எந்த அளவில் இவர் ஊரை ஏமாற்றி கொண்டிருக்கிறார் அதை நீங்க பார்க்க வேண்டும். அயோத்தியா தோ ஜாக்கி ஹை, காஷி மதுரா பாக்கி ஹை. அயோத்தியா வெறும் ஒரு ட்ரெய்லர் மற்றும் தான். இதற்கு மேல் காஷியும் இருக்கு, மதுராவும் இருக்கு. இந்த வார்த்தையை எத்தனை பேர் நீங்க புரிந்து கொண்டீர்கள் என்று தெரியவில்லை. ஆனால் இந்த பதிவில் இந்த வார்த்தைக்கான அர்த்தத்தை நீங்க புரிந்து கொள்ள இருக்கிறீர்கள். இந்த நாட்டு சனாதன மதத்தை பற்றியோ, ஹிந்து மதத்தை பற்றியோ, இல்ல ஹிந்துத்வா பற்றியோ, அல்ல இந்த நாட்டை ஹிந்து ராஷ்டிரமாக மாற்றப் போகிறோம் என்கிற அந்த வார்த்தைக்கான அர்த்தம் கூட இந்த நாட்டு மக்களுக்கு போய் சேரக்கூடாது என்கிற ஒரு மிகப்பெரிய கதையை இவர்கள் எடுத்து வைக்கிறார்கள். அதற்கு முன்பு ஒரு சிறிய கோரிக்கை. எங்களுடைய சேனலை மிகப்பெரிய அளவில் முடக்கக்கூடிய வேலை பார்த்து வருகிறார்கள். இதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக உங்களுடைய உதவி தேவைப்படுகிறது. நீங்க செய்ய வேண்டிய சாதாரணமான ஒரு சில விஷயங்கள்: லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டனை தட்ட மறக்காதீர்கள். இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் போது ஹாய், ஹலோ, வணக்கம், உங்களுடைய கேள்விகள், கருத்துக்கள் இரண்டுமே எழுதிவிடுங்கள். இதை தாண்டி பொருளாதார ரீதியாக எங்களை சப்போர்ட் செய்ய நினைக்கக்கூடிய நபர்கள் அருகில் இருக்கக்கூடிய QR கோடை ஸ்கேன் செய்து உங்களால் முடிந்த உதவியை தெரிவிக்கலாம். உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் உணவுப் பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. உங்கள் முழு குடும்பத்தின் ஆரோக்கியத்தை மா நேச்சுரல்ஸ் மூலம் உறுதி செய்திருங்கள். 100% இயற்கையான மூலிகை பொருட்கள் மூலம் உருவாக்கப்பட்ட மிஸ்டர் பர்ஃபெக்ட் மற்றும் மிஸ் பர்ஃபெக்ட் தலைமுறையாக குடும்பங்களின் உடல் வலிமை, மன வலிமை மற்றும் மகிழ்ச்சியை பெருக செய்கிறது. உங்கள் மகிழ்ச்சியான பயணத்தை துவங்க www.mannaturals.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும் அல்லது வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். அயோத்தியா தோ ஜாக்கி ஹை, காஷி மதுரா பாக்கி ஹை. இதற்கான அர்த்தம், அயோத்தியாவை முடிச்சு விட்டோம், இப்போ காஷி கை வைத்திருக்கிறோம். காஷி, பனாரஸ், பனாரஸின் MP நரேந்திர மோடி. இந்த நாட்டு பிரைம் மினிஸ்டர் नमामि गंगे, माँ गंगे, ना मुझे किसी ने भेजा है, ना मुझे किसी ने बुलाया है, मुझे तो माँ गंगा ने बुलाया है. And this is what our Prime Minister said. அதே கங்கை நதி ஓரம் இருக்கக்கூடிய 2000 வருடம் பழமை வாய்ந்த
எத்தனையோ ஆண்டுகள் பழமை வாய்ந்த சிலைகளை, கோவில்களை, புல்டோசர்களை வைத்து இடிக்கக்கூடிய வேலையை நரேந்திர மோடி பார்த்து கொண்டிருக்கிறார். உலகத்திற்கு நான் தான் கடவுள் என்று எடுத்துக்காட்டக்கூடிய நரேந்திர மோடி எந்த அளவில் இந்த நாட்டு சனாதன மதத்தை, இந்த நாட்டு ஹிந்து மதத்தை அழித்து வருகிறார் நீங்க பார்க்க வேண்டும். இந்த காட்சியை நீங்க பார்த்தீர்கள்னா, பனாரஸ்ல இருக்கக்கூடிய மணிகர்ணிகா காட், அந்த ஒட்டுமொத்த இடத்தையும் அழித்து டெவலப்மெண்ட் என்கிற பெயர்ல கோவில்களை அழித்து அவர் ஒரு டிஸ்னி லேண்ட், ஒரு ஐஎஸ்பிடி பஸ் ஸ்டாண்ட் போன்ற ஒரு கட்டடத்தை கட்ட பார்க்கிறார். இதில் சனாதன தர்மம் அல்ல ஒட்டுமொத்த இந்துத்துவ மதத்தை பிரச்சாரமாக தன்னுடைய லாபத்திற்காக எடுத்து வைக்கக்கூடிய நபர்கள், அவர்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. கஜினி, முகமது கஜினி, அவுரங்கசீப், அக்பர், இவர்கள்தான் கோவில்கள் இடித்தார்கள். நரேந்திர மோடியை பற்றி ஒரு வார்த்தை கூட நம்ம பேச மாட்டோம். வாரணாசி, ஆர் தே ஹாப்பி? பீப்புள் ஆர் ஹாப்பி? நோ, தே ஆர் நாட் ஹாப்பி. மோடியுடைய மாடர்ன் அவதாரத்தை, மோடியை மாடர்ன் அவுரங்கசீபாக ஏராளமான நபர்கள் பார்க்கிறார்கள். ஆனால் நான் எடுத்துக்காட்டக்கூடிய இந்த கணக்கை நீங்க பார்த்தீர்கள்னா உங்களுக்கு புரிய வரும். கடந்த 2014ஆம் ஆண்டிலிருந்து நரேந்திர மோடி எடுத்து வைத்த தாண்டவம் எந்த அளவில் இந்த நாட்டை, இந்த நாட்டு கோவில்களை, இந்த நாட்டு மதத்தை அழிக்கக்கூடிய வேலையை பார்த்திருக்கிறது. He is not favoring Hinduism. இந்த நாட்டில் நாசிவாதத்தை நரேந்திர மோடி அவர்கள் இந்த நாட்டில் திணிக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார். காஷி விஸ்வநாத் காரிடார், நரேந்திர மோடி வாரணாசியை எப்படி அழித்தார் என்கிற அந்த கதையை நீங்க பார்த்தீர்கள்னா உங்களுக்கு புரிய வரும். எந்த அளவில் சிவலிங்கங்களை 1-2 அல்ல 200க்கும் மேற்பட்ட சிவலிங்கங்களை எப்படி நரேந்திர மோடி அழித்தார் என்று. இப்போ மணிகர்ணிகா காட் பனாரஸ்ல இருக்கக்கூடிய ஒரு மிக பழமை வாய்ந்த ஒரு இடம். தேவி அஹில்யாபாய் ஹோல்கர் 1791 ஆண்டு இந்த ஒட்டுமொத்த இடத்தை ரெனோவேட் செய்த பெண்மணி தான் இவர். ரெனோவேட், இடிக்கவில்லை, எப்படி அது இருந்ததோ அதை அப்படியே எடுத்து வைத்திருந்தார். இப்போ இந்த இடத்தை இடித்து நீங்க பார்க்கக்கூடிய உயிரே இல்லாத, நான் இந்த படத்திற்கும் நாசிவாதத்தில் கட்டப்பட்ட அந்த கட்டடங்களையும் நான் உங்களுக்கு ஒப்பிட்டு காட்டப் போகிறேன். இந்த பதிவில் உங்களுக்கு புரிய வரும் வாட் ஐ எம் சேயிங் டுடே. இந்த அசிங்கமான கட்டடத்தை கட்டுவதற்காக இதை டெவலப்மெண்ட் என்கிற பெயர்ல நரேந்திர மோடி இதை எடுத்து வைக்கிறார். காஷி விஸ்வநாத் காரிடார் இதே போன்றுதான் மாற்றப்பட்டது. இது ஹிந்துத்வாவிற்கும், ஹிந்துசத்திற்கும், ஹிந்து மக்களுக்கும் லாபத்தை கொடுக்க போகிறதா? கிடையாது. இந்த பதிவில் ஒரு 4-5 விஷயங்களை நான் எடுத்து வைக்க போகிறேன். முதல் விஷயம், இந்த நாட்டில் சிலைகள் என்கிற பெயர்ல எவ்வளவு ரூபாய் செலவழித்தார்கள், அந்த படத்தை வைத்து என்னெல்லாம் இந்த நாட்டிற்கு சேவை செய்திருக்கலாம். How is Modi government destroying Banaras in the name of development? மோடி அரசாங்கம் பனாரஸை எப்படி டெவலப்மெண்ட் என்கிற பெயர்ல அழிக்கக்கூடிய வேலையை பார்த்திருக்கிறது. Why can't we redevelop the holy places without destroying their history? டெவலப்மெண்ட்ல தவறு கிடையாது. ஆனால் வரலாற்றை அழிக்காமலேயே அந்த வரலாற்றை மீண்டும் ஒருவரை ரிஸ்டோர் செய்ய முடியுமா? முடியாதா? Why நரேந்திர மோடி is not doing that? பஞ்சாபில் ஒரு இடம் இருக்கு, ஜலியான்வாலா பாக். அதையும் டெவலப்மெண்ட் என்கிற பெயர்ல ஒட்டுமொத்த அடையாளத்தை அழித்து ஒரு மியூசியம் போன்று மாற்றி வைத்திருக்கிறார் நரேந்திர மோடி. இப்போ கோவில்களையும் விட்டு வைக்கவில்லை. How does demolition only promote businesses? டெமாலிஷ்மெண்ட் இதற்கு பின்பு எப்படி பிஸ்னஸிற்கு லாபம் கொடுக்க போறார்கள், எப்படி கொடுத்து வருகிறார்கள். வாரணாசி எப்படி அவுரங்கசீப் காலகட்டம் மீண்டும் ஒருவரை எடுத்து காட்டுகிறது. இந்த கேள்வியெல்லாம் நான் கேட்கவில்லை. நரேந்திர மோடியை பார்த்து அவருடைய பக்தர்களே இன்னைக்கு சோசியல் மீடியாவில் இந்த கேள்விகளை கேட்க தொடங்கிவிட்டார். இன்னொரு பக்கம் நரேந்திர மோடி என்ன செய்கிறார்? ஆர்டரை மட்டும் போட்டுவிட்டு நரேந்திர மோடி இஸ் பிஸி ஜெர்மன் கவுன்சிலருடன் பட்டமிட்டு கொண்டிருக்கிறார். அந்த பட்டமிடும் போது அந்த பட்டத்தையும் நீங்க பார்த்திருப்பீர்கள், ஹனுமார் அவர்களை பட்ட நூலில் கட்டி பறக்க விட்டிருக்கிறார். இங்கே மட்டும் அவர் நிற்கவில்லை. எந்த சனாதன தர்மத்தை பற்றி நீங்க பேசிக் கொண்டிருக்கிறீர்களோ அதே ராமாயணம், மகாபாரதம், கீதை, வேதங்கள், புராணங்கள் அனைத்துமே கதைகள் மட்டும்தான். இந்த கதைகளில் இருக்கக்கூடிய
கிரதாரங்களை கேம்ஸ் உலகத்தில் கொண்டு வரலாம், பணம் பார்க்கலாம். யூ டோன்ட் பிலீவ் மீ, ரைட்? ப்ளீஸ் வாட்ச் திஸ் வீடியோ. இந்த வீடியோவை பாருங்கள். நரேந்திர மோடி எப்படி சனாதன ஹிந்து மதத்தில் இருக்கக்கூடிய கடவுள்களை கேமிங்களை வைத்து பணம் பார்க்கலாம் என்கிற ஒரு ஐடியாவை கொடுத்திருக்கிறார். நீங்களே பாருங்கள். हमारी जो कहानियां है, कहानी किससे है, रामायण है, महाभारत है, बहुत कुछ है. क्या हम उसमें गेमिंग की दुनिया में ले जा सकते हैं इन चीजों को? पूरी दुनिया में गेमिंग एक बहुत बड़ा मार्केट है, बहुत बड़ी इकोनॉमी है. हम अपनी माइथोलॉजी की कथाओं को लेकर के भी गेमिंग की दुनिया में नए नए खेल ले जा सकते हैं. हमारे हनुमान जी पूरी दुनिया की गेमिंग को चला सकते हैं. I hope you understood. Narendra Modi wants money, that's it. ஆனால் பனாரஸ்ல இருக்கக்கூடிய மக்களுக்கு இது பிடிக்கவில்லை. அவர்களுடைய கோபம், ஆக்ரோஷம் எந்த அளவில் வெளிவந்திருக்கிறது நீங்க பார்க்க வேண்டும். இது மட்டுமல்ல, ஒட்டுமொத்த சோசியல் மீடியாவில் ஹனுமானுடைய அந்த பட்டமாக இருக்கட்டும், அல்ல நரேந்திர மோடியுடைய இந்த கேமிங் ஐடியாவாக இருக்கட்டும், இதை வைத்து மக்கள் கொந்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதே ஒரு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கட்டும், அல்ல ஒரு இஸ்லாமிய நபராக இருக்கட்டும், அவர் பேசியிருந்தால் இந்த நேரம் வரை ஆயிரக்கணக்கான எஃப்ஐஆர்கள் போடப்பட்டிருக்கும் அவருடைய வீட்டுக்கு வெளியில. இதே ஆர்எஸ்எஸ், பஜ்ரங் தள், ஹிந்து ரக்ஷா தள், ஹிந்து முன்னணி, இது போன்ற நபர்கள் போராட்டத்தில் உட்கார்ந்திருப்பார்கள். அங்க ஒரு டிராமா நடந்திருக்கும். இன்னைக்கு இவர்கள் எல்லாம் எங்க இருக்கிறார்கள்? எங்கேயுமே தெரியல. கோவில்களை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். சார், மோடியுடைய சப்போர்ட்டர்ஸ் இன்னொரு விஷயத்தில் ஷாக் ஆனார்கள். சமீபத்தில் ஹிந்து ஹிந்து ஹிந்துன்னு கூறக்கூடிய நபர்கள், சைனாவை பற்றி வெறுப்புகளை பரப்பக்கூடிய நபர்கள், அதே சைனீஸ் கம்யூனிஸ்ட் பார்ட்டி மெம்பர்ஸ் 2-3 நாட்களுக்கு முன்பு பிஜேபி மற்றும் ஆர்எஸ்எஸ் க்ளோஸ் டோரில் அவர்களுடன் ஒரு பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். எந்த விதமான பேச்சுவார்த்தை? ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருந்து வெளிவரக்கூடிய செய்தியை நீங்க பார்த்தீர்கள்னா, அடுத்த நாளே ஒரு செய்தி வெளிவருகிறது. இந்த மாதிரி ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருக்கக்கூடிய ஷக்ஷம் வேலி சைனாவிற்கு சொந்தமானது. இதே ஆர்எஸ்எஸ் நரேந்திர மோடியிலிருந்து அனுராக் தாக்கூர் வரை அனைத்து நபர்களுமே ராகுல் காந்தி டார்கெட் செய்தார்களா இல்லையா? தே ஹாவ் க்ளோஸ் கனெக்ஷன். இப்போ சைனா கொடுக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டை நீங்களே கேளுங்கள். First of all, the territory you have mentioned are part of China's territory. But my topic is not this. My topic is how Banaras is bleeding, how Varanasi was bleeding, how the entire nation is bleeding in the name of development. Contractors அவர்களுக்கு பணம் கொடுக்கணும், அவர்கள்ட்ட இருந்து உங்களோட கட்சிக்கு நிதியை வாங்கணும், கார்பரேட்டர்களுக்கு பெரிய பெரிய மாளிகைகளை, பெரிய பெரிய ஹோட்டல்ஸ்களை கட்டுவதற்காக இதெல்லாம் நீங்க செய்கிறீர்கள். ஆனால் மக்களுடைய எதிர்ப்பையும் நீங்க ஒரு முறை கேட்டு விடுங்கள். அதற்கு பின்பு இந்த விஷயத்தில் நான் உங்களுக்கு எடுத்துக்காட்ட போகிறேன். பாருங்கள். मणिकर्णिका घाट पर छोटे बड़े कई मंदिरों को ध्वस्त किया जा रहा है. चारों तरफ देवी देवताओं का मूर्तियां थी, 300 साल के ऊपर हम वहाँ पे बैठ के पूजा पाठ, हमारा पूरा परिवार सब कुछ कराता था. उसको बिना बताए ध्वस्त कर दिया गया. मेरा सब सामान उसी में चला गया. आप इसको तोड़ेंगे, यहाँ स्टैंड बना दिए, सब कुछ बना दिए. इतने लोग यहाँ पर जी खा रहे हैं कई सौ सालों से, हैं? आप उनको उजाड़ देंगे तो कहाँ जाएंगे वो? राम मंदिर के लिए स्थान की महत्ता है. काशी में जो सबसे बड़ा तीर्थ है, उस तीर्थ में स्थान की महत्ता नहीं है तो दुर्भाग्य की बात है ना. மக்களுடைய கோபத்தை நீங்க கேட்டிருப்பீர்கள். மணிகர்ணிகா காட் பனாரஸ்ல இருக்கக்கூடிய ஒரு ஓல்டஸ்ட் மோஸ்ட் சேக்ரெட் கிரிமேஷன் கிரவுண்ட். பனாரஸ்ல என்ன போனீங்கன்னா காட், அங்க போய் உங்களுடைய சடலத்தை தகம் செய்தால் மோட்சம் கிடைக்கும் என்று ஒரு நம்பிக்கை, இந்து மதத்தில் ஒரு நம்பிக்கை. அந்த மோட்சத்திற்கான இடம்தான் இந்த பனாரஸ் காட். இந்த காட்டுடைய அழகை பார்த்து ஒரு சில படங்களை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். 1910ஆம் ஆண்டு ஜேசி ராபின்சன் எவ்வளவு அழகான படத்தை, இது அப்போ இருந்த அந்த காட்டுடைய அழகு. இது மட்டுமல்ல, ஜேம்ஸ் பிரின்செட் 1832ல் அவர் வரைந்த இந்த படத்தை பாருங்கள். திஸ் இஸ் வாட் த பியூட்டி ஆஃப் பனாரஸ். நீங்க இந்த போன்ற ரெஃபரன்சஸ்களை வைத்து நீங்க அப்படியே அதை உருவாக்கி இருந்தீர்கள்னா, அப்படியே அதை ரீடெவலப்மெண்ட் செய்தீர்கள்னா அது ஒரு வேற விஷயம். ஆனால் நீங்க என்ன செய்திருக்கிறீர்கள்? ஒட்டுமொத்த இடத்தை அழித்து அந்த கட்டடங்களை பாருங்கள், அந்த சிலைகளை பாருங்கள்.
அங்க இருக்கக்கூடிய மக்கள் இதை எதிர்க்கிறார்கள். ஆனால் நீங்க கேள்வி கேட்டீர்கள், உங்கள் மீது வழக்கு பாயப்படும். இந்த விஷயம் சோஷியல் மீடியாவில் வந்த உடனே அட்மினிஸ்ட்ரேஷன் முன் வந்து நரேந்திர மோடியை காப்பாற்ற பார்க்கிறார்கள். Official said that the drive was carried out under redevelopment plan of Manikarnika Ghat. இது வந்து ஒரு ரீடெவலப்மெண்ட் பிளான் தான் சார். இது வந்து நீங்க தவறா பார்க்க கூடாது. The district administration however rejected the allegation asserting no temple at the ghat has been damaged during the work. எந்த கோவிலுமே டேமேஜ் ஆகவில்லை, எந்த சிலையுமே நாங்க தொடக்கூடவில்லை. அங்க இருந்த பொக்கிஷங்களை நாங்க பாதுகாப்பாக எடுத்து வைத்திருக்கிறோம். அண்ட் அங்க இருக்கக்கூடிய டிஎம் மிரட்டுகிறார். சோஷியல் மீடியாவில் இந்த வீடியோக்களை போட்டீர்கள், இந்த செய்தியை போட்டீர்கள், உங்கள் மீது வழக்கு பாயும். And I am scared, sir. I'm sorry, I'm scared. பட் இந்த படங்கள் போய் பேசுகிறதா? இந்த சிலைகளை பாருங்கள், இந்த கோவிலை பாருங்கள், இந்த கட்டடங்களை பாருங்கள். You want people to be quiet, be silent. But this is what the reality is. இது மட்டுமல்ல, இப்போ இந்த கட்டடத்தை பாருங்கள். This is what Narendra Modi wants to make. This is what Narendra Modi wants to build. And what it was earlier, எப்படி அழகாக இருந்தது, அந்த படங்களையும் நீங்க பார்த்திருக்கிறீர்கள். இப்போ எதற்கு நான் நாசிவாதத்தை எடுத்து காட்டினேன்? நாசிவாதி அவர்கள் கட்டக்கூடிய இந்த கட்டடங்களை பாருங்கள். பிரம்மாண்டமாக பெரிய பெரிய கட்டடங்கள் இருக்கும், எந்த விதமான உருவமும் இருக்காது. அப்படியே பிளாட் கட்டடங்கள். ஒரு 4-5 படங்களை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். This is what he had done in Varanasi. This is what he is doing in Banaras also. பனாரஸ்ல இவர் கட்டப்போடைய இந்த கட்டடத்தை நீங்க பாருங்கள். இதற்கு முன்னாடி வாரணாசியில் இவர் கட்டிய இந்த கட்டடத்தை பாருங்கள். அனைத்துமே நாசிவாதத்தை தான் எடுத்து காட்டுகிறது. காசிகி தேவி அஹல்யா ஹால்கர் சேரிட்டி ட்ரஸ்ட் மிக பெரிய அளவில் இதற்கான கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார்கள். We are shocked. They said, we are shocked and outraged by the action, calling it a grave insult to India's culture and spiritual heritage. இந்தியாவுடைய பாரம்பரியம், இந்தியாவுடைய கல்ச்சர், இந்தியாவுடைய ஹெரிட்டேஜிற்கு எதிராக இந்த டெவலப்மெண்ட் ப்ராஜெக்டை இவர்கள் நடத்தி வருகிறார்கள். நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அந்த குடும்பம் யார் இந்த டெவலப்மெண்ட்டை ஒரு 150-200 ஆண்டுகளுக்கு முன்னாடி செய்தார்களோ அவர்கள் கொடுக்கக்கூடிய வார்த்தை. நரேந்திர மோடி இந்த நாட்டு சட்டங்களை மதிக்கிறாரா? கிடையாது. இந்த நாட்டில் ஒரு சட்டம் இருக்கிறது, Ancient Monument and Archaeological Site and Remains Act 1958. இதன்படி நீங்க பார்த்தீர்கள்னா, under the Ancient Monument, Archaeological Site and Remains, which is AMASR Act 1958, 100 meters from the boundaries of protected monuments is declared as a prohibited and purpose of construction activities. பாதுகாக்கப்பட்ட எந்த மான்யூமெண்டாக இருந்தாலும் அந்த மான்யூமெண்ட்ல இருந்து 100 மீட்டர் தொலைவு வரை நீங்க எந்த விதமான டெவலப்மெண்ட், எந்த விதமான ரீகன்ஸ்ட்ரக்ஷன் வேலையும் நீங்க பார்க்க கூடாது, பார்க்க முடியாது. அட்லீஸ்ட் யூ நீட் டு டேக் அ ASI பர்மிஷன், ஹெரிட்டேஜ் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் ரிப்போர்ட், இதற்காக நீங்க வாங்கணும். இங்கே எதுவுமே வாங்கவில்லை. மணிகர்ணிகா காட்டில் 21 கோவில்கள் இருந்திருக்கிறது. இந்த 21 கோவில்கள் மட்டுமல்ல, அங்க மற்ற தர்மஸ்தலத்தை சம்பந்தப்பட்ட இடங்கள் இருந்திருக்கிறது. அனைத்துமே இன்னைக்கு அழித்து விட்டார்கள். ஒரு பக்கம் மணிகர்ணிகா காட், அதை நீங்க அழித்து வருகிறீர்கள். இன்னொரு பக்கம் நரேந்திர மோடி இந்த நாட்டு மக்களை ஏமாற்றுவதற்காக என்ன செய்கிறார்? 300 ஆண்டுகள் அஹில்யா பாய் ஹோல்கருடைய 300வது பிறந்தநாள் விழாவை கொண்டாடும் போது அவருடைய பெயரில் காயினை நீங்க ரிலீஸ் செய்கிறீர்கள். எதை நீங்க நம்ப வேண்டும்? விஸ்வநாத் காரிடார், இந்த கட்டடத்தை நீங்க பாருங்கள். மா கங்கா நே முझे बुलाया है. 150 சிவலிங்கங்கள் அப்படியே தரைமட்டமாக்கப்பட்டு அதுல இருந்து தோண்டி எடுத்திருக்கிறார்கள் அங்க இருக்கக்கூடிய மக்கள். This is what you are doing it for Hinduism, Hindutva, the so-called Sanatana Dharma. இந்த கோவிலை பாதுகாத்து வந்த பூஜாரி அவரே எடுத்து வைத்த விஷயம், இவர் இந்து மதத்தை பற்றி ஒரு துளி கூட கவலைப்படுவதில்லை. இந்த கோவிலை எந்த அளவில் இவர்கள் அளித்திருக்கிறார்கள் என்று
என்னால் அதுக்குள்ள போக கூட முடியவில்லை, இது கோவிலாக எனக்கு தெரியவில்லை என்று. மத குருக்கள் அவர்கள் கூட நரேந்திர மோடிக்கு எதிராக பேச தொடங்கி விட்டார்கள். நீங்களே கேளுங்கள். कॉरिडोर बन गया, कॉरिडोर बन गया, कॉरिडोर बन गया, ये 5 बार आप बोल चुके हमसे। अरे भाई 150 मंदिर टूट गया, वो मंदिर जिनका पुराणों में वर्णन था, वो कहता है कि कॉरिडोर बन गया। காஷி விஸ்வநாத் டெம்பிள் காரிடார் இது கோவிலாக பார்க்கப்பட முடியவில்லை. இதை இப்ப நீங்க ஒரு மாலாக மட்டும் தான் பார்க்க முடிகிறது. கோவில் என்கிற அந்த அடையாளத்தை அழித்து விட்டார்கள். நீங்க பாருங்க, திஸ் லுக்ஸ் லைக் அ மால். ஆத்மாவே இல்லாத ஒரு மால். ராஜேந்திர பிரசாத் திவாரி அவர் கொடுத்த அந்த ஸ்டேட்மெண்ட்டை பாருங்கள் நீங்களே. ये धर्म अधिकारी नहीं, धर्म व्यापारी है. இந்த நபர் மதத்தின் அதிகாரத்தை திருப்பி கொடுக்கக்கூடிய நபர் கிடையாது, மதத்தை வியாபார பேசக்கூடிய ஒரு வியாபாரி என்று கூறியிருக்கிறார் காஷி விஸ்வநாத் கோவிலின் பூஜாரி. என்னால் அதற்குள்ள காலடி கூட எடுத்து வைக்க முடியவில்லை. ஆரங்கசேபை பற்றி நரேந்திர மோடி, ஒட்டுமொத்த பிஜேபி, ஒட்டுமொத்த இந்துத்துவவாதிகள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இதே புதிய औरंगजेब நீங்க பார்த்தீர்கள்னா, ना मुझे किसी ने भेजा है, ना मुझे किसी ने बुलाया है, मुझे तो माँ गंगा ने बुलाया है. அப்போ அதே மா கங்கா எந்த அளவில் நரேந்திர மோடியின் தலைமையில் அளிக்கப்பட்டிருக்கிறார் அதை நீங்க பார்க்க வேண்டும். நரேந்திர மோடியை அங்கிருக்கும் மக்கள் கூட எதிர்த்திருக்கிறார்கள். இந்த நாட்டில் ஏராளமான பிரதமர்கள் இருந்திருக்கிறார்கள். அந்த ஏராளமான பிரதமர்களில் மிக குறைந்த மார்ஜினில் ஒரு நபர் வெற்றி பெற்றிருக்கிறார் என்றால் அது நரேந்திர மோடியாக மட்டும்தான் இருக்க முடியும். எந்த அளவில் மக்கள் இவரை ரிஜெக்ட் செய்திருக்கிறார்கள் அதை நீங்க புரிந்திருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். இப்போ நான் உங்களுக்கு ஒரு சிறிய பட்டியலை எடுத்து காட்டுகிறேன். எந்த அளவில் நரேந்திர மோடியின் தலைமையில் எந்த அளவில் கோவில்கள் இடிக்கப்பட்டிருக்கிறது. காஷி விஸ்வநாத் காரிடார் என்கிற பெயர்ல 286 சிவலிங்கங்களை பிடுங்கி வீசியிருக்கிறார்கள். இதே இடத்தில் இருந்த நூற்றுக்கணக்கான கோவில்களை அழித்திருக்கிறார்கள். இந்த ஒட்டுமொத்த இடத்தில் நீங்க பார்த்தீர்கள்னா ஏராளமான தர்மஸ்தலாக்கள் இருந்திருக்கிறது, அதையும் அழித்திருக்கிறார்கள். அனைத்துமே அதையும் தாண்டி அங்க இருக்கக்கூடிய மக்கள் வசிக்கக்கூடிய வீடுகள், பள்ளிக்கூடங்கள், மருத்துவமனைகள், கடைகள் அனைத்தையுமே அழித்து விட்டார்கள் அந்த கட்டடத்தை கட்டுவதற்காக. அயோத்தியாவில் என்ன நடந்தது? அயோத்தியாவை சுற்றி கிட்டத்தட்ட 30 கோவில்கள் இருந்திருக்கிறது, அனைத்துமே இவர்கள் அழித்து விட்டார்கள். ராம்பத் என்கிற பெயர்ல 40,000 மக்கள் அங்கிருந்து அகற்றப்பட்டிருக்கிறார்கள். அவருடைய வீடுகள், கடைகள், வீதிகள் அனைத்துமே அழிக்கப்பட்டது. வாரணாசியில் இப்போ மணிகர்ணிகா காட், இந்த இடத்துல கிட்டத்தட்ட ஒரு 21 கோவில்கள் மற்ற இடங்கள் அங்க அழிக்கப்பட்டிருக்கிறது. இது போன்ற ஏராளமான குஜராத்ல மட்டுமே நீங்க பார்த்தீர்கள்னா கிட்டத்தட்ட 80 கோவில்கள் அவர் குஜராத்தின் சீஃப் மினிஸ்டராக இருக்கும்போது அவர் அங்க அழித்திருக்கிறார். ஸோ இந்த பேட்டர்ன் இன்னைக்கு இல்லை. இந்த பேட்டர்ன் குஜராத்ல இருந்தே அவர் தன்னுடன் கொண்டு வந்திருக்கிறார். அங்க ஒரு டெவலப்மெண்ட் என்கிற பெயர்ல அவருக்கு க்ளோஸ் ஆக இருக்கக்கூடிய நபர்கள், நண்பர்களுக்கு ப்ராஜெக்ட்ஸ்களை கொடுத்து 5 ஸ்டார் ஹோட்டலை கட்டிக்கொள்ளுங்கள். டூரிசம் என்கிற பெயர்ல, டெவலப்மெண்ட் என்கிற பெயர்ல எந்த அளவில் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய வரலாற்றை நீங்க அளித்திருக்கிறீர்கள், இதை பற்றி யாருமே பேச மாட்டார்கள். மசூதிகளை உத்தரப்பிரதேசத்தில், டெல்லி, உத்தராகண்டில், மற்ற இடங்களில் எத்தனை மசூதிகளை நீங்க இடித்திருக்கிறீர்கள். உதாரணத்துக்கு நீங்க பார்த்தீர்கள்னா 2025ஆம் ஆண்டு இந்தியா நேபாள் பார்டரில் 20க்கும் மேற்பட்ட மசூதிகள் இடிக்கப்பட்டது. 2022ஆம் ஆண்டு ஏப்ரல் டு ஜூன் மாதத்தில் நீங்க பார்த்தீர்கள்னா 128 ப்ராப்பர்ட்டிஸ், லார்ஜ்லி முஸ்லிம் ஓன்ட் ப்ராப்பர்ட்டி, சம் ஆஃப் தெம் மஸ்ஜித்ஸ் புல்டோஸ்ட். டெல்லி அண்ட் உத்தராகண்ட்ல நீங்க பார்த்தீர்கள் 2 மிக பழமை வாய்ந்த மசூதிகள், 700 ஆண்டுகள் பழமை வாய்ந்த மசூதிகளை இவர் இடித்திருக்கிறார். உத்தரப்பிரதேசில நீங்க பார்த்தீர்கள் ஷாஹி மஸ்ஜித், 16th செஞ்சுரியில் கட்டப்பட்ட மஸ்ஜித், இதை இடித்திருக்கிறீர்கள். ஜனவரி மாதத்தில் நீங்க பார்த்தீர்கள் இன்னொரு மசூதி, 300 ஆண்டுகள் பழமை வாய்ந்த மசூதி முசஃபர் நகரில், அதை நீங்க இடித்தீர்கள். இந்த பட்டியல் ஒரு நீண்ட பட்டியல். ஆனால் நரேந்திர மோடி உங்களிடம் என்னிடம் மறைக்கக்கூடிய விஷயம் என்ன? 2014ஆம் ஆண்டிலிருந்து 2025ஆம் ஆண்டு வரை இந்த நாட்டு அரசாங்கம் ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி, சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களுடைய பெயர்ல திறந்து வைத்த சிலை அல்ல மற்ற இடங்கள்ல திறந்து வைத்த சிலைகளுடைய செலவு 7,700 கோடி ரூபாயா.
கிட்டத்தட்ட ஒரு 8,000 கோடி ரூபாய். இந்த 8,000 கோடி ரூபாயை வைத்து நீ என்னெல்லாம் செய்திருக்கலாம்? அங்க ஒரு சிலையை கட்டிட்டீர்கள். அந்த சிலையை வைத்து குழந்தைகளுக்கு சர்தார் வல்லபாய் பட்டேலுடைய நல்ல விஷயங்கள் போய் சேர்ந்ததா? கிடையாது. ஒரு ஸ்கூல் இருக்கு, 100 கோடி ரூபாய் செலவில் ஒரு பிரம்மாண்டமான ஸ்கூலை கட்டுங்கள். இந்தியா முழுவதும் 800 ஸ்கூல்களை உங்களால் கட்டியிருக்க முடியும். 800 ஸ்கூல், 100 crores ஈச் ஸ்கூல், பிரம்மாண்டமான ஸ்கூல்ஸ். அந்த பள்ளிக்கூடங்களுடைய பெயரை சர்தார் பட்டேல் மகாவித்யாலயாவாக நீங்க வைத்திருக்கலாம். அதன் வழியாக சர்தார் வல்லபாய் பட்டேலுடைய ஆழமான சிந்தனைகளை மக்களிடம் கொண்டு போய் சேர்த்திருக்கலாம். இது மட்டுமல்ல, சர்தார் வல்லபாய் பட்டேல் எப்படி த சப்ஜெக்ட் ஆஃப் யூனிட்டியை கொண்டு வந்தார், எப்படி 546 பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ், சின்ன சின்ன ராஜ்யங்கள் அனைத்துமே சேர்த்து அதை இந்தியாவாக உருவாக்கினார் என்கிற அந்த விஷயத்தை நீங்க எடுத்து வைத்திருக்கலாம். ஆனால் இது உங்களுடைய நோக்கம் கிடையாது. உங்களுடைய நோக்கம் ஹிந்து முஸ்லிம் என்கிற பெயர்ல தன்னுடைய நாசிவாதத்தை திணிப்பது மட்டும்தான். இது மட்டுமல்ல, மற்ற டெம்பிள் கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டட் டெவலப்மெண்ட் என்கிற பெயர்ல நரேந்திர மோடியின் அரசாங்கம் கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடி ரூபாயை செலவு செய்திருக்கிறார்கள். முக்கியமாக நீங்க ராமர் கோவில் அயோத்தியாவை எடுத்துக்கொள்ளுங்கள். 3200 கோடி ரூபாய் பட்ஜெட்டா. அதில் 1800 இருந்து 2150 கோடி ரூபாய் வரை வெறும் கன்ஸ்ட்ரக்ஷனுக்காகவே செலவு செய்திருக்கிறார்கள். இது கோவிலுக்காக. பட் கோவிலை சுற்றி ஒட்டுமொத்த அயோத்தியாவை ஒரு மிகப்பெரிய நகரமாக மாற்றுவதற்காக 85,000 கோடி ரூபாய் செலவு செய்தார்களாம். அந்த பணம் எங்க போனது எனக்கு தெரியவில்லை. வெறும் அயோத்தியாங்கிற ப்ராஜெக்ட்ல மட்டுமே 1,60,000 கோடி ரூபாயை நரேந்திர மோடியின் அரசாங்கம் செலவு செய்திருக்கிறது. 1,70,000 crore. கும்பமேளாங்கிற பேர்ல 15 இருந்து ஒரு 16,000 கோடி ரூபாய் அங்க செலவு செய்தார்களா. இது மட்டுமல்ல, இந்த கும்பமேளாவிற்கான மற்ற ப்ரிப்பரேஷன்ஸ், மற்ற விஷயங்களுக்காக கிட்டத்தட்ட 1.25 லட்சம் கோடி ரூபாய், ஒட்டுமொத்தமாக 1.25 லட்சம் கோடி ரூபாய் மக்கள் டிக்கெட் எடுத்து நசுக்கப்பட்டு உயிரை கொடுத்து இந்த கும்பமேளாவிற்காக போனார்கள். நாம் செலவு செய்தது 1.25 லட்சம் கோடி ரூபாய். இந்தியாவுடைய எஜுகேஷன் பட்ஜெட் அல்ல ஹெல்த் பட்ஜெட்டையும் இந்த கோவில்களுக்கான பட்ஜெட் தாண்டுகிறது. இந்தியாவுடைய எஜுகேஷன் பட்ஜெட் இஸ் லோவர், லெசர் தேன் திஸ். இது மட்டுமல்ல, உலக நாடுகள் எப்படி இதை பார்க்கிறார்கள், உலக நாடுகளில் எப்படி இதை நீங்க எடுத்து வைக்கிறீர்கள்? 85,000 கோடி ரூபாய் வெறும் அயோத்தியாவிற்கு டெவலப்மெண்ட் பெயர்ல. ஹவு மச் ஆர் யூ ஸ்பெண்டிங்? சைனா ஒரு மிகப்பெரிய இன்டர்நேஷனல் ஸ்கூலை கட்டமைக்க பார்க்கிறார்கள். 150 கோடி ரூபாய். ஐ எம் டாக்கிங் அபவுட் 100 crores. யூ ஹேட் 8,000 crores only in statues. 150 கோடி ரூபாய் செலவில் இன்டர்நேஷனல் ஸ்கூலை சைனா கட்டி வருகிறது. அதே போன்றுதான் ஜப்பானும். உங்களுடைய குழந்தையை வீட்டிலிருந்தே பஸ்ஸை வைத்து அவர்கள் கூட்டி செல்வார்கள், படிக்க வைப்பார்கள், கொண்டு வந்து விடுவார்கள். கவர்மெண்ட் ஸ்கூல். குழந்தை ஒரு நயா பைசா கொடுக்க தேவையில்லை. இது சைனா, ஜப்பான் செய்யக்கூடிய விஷயம். இந்தியா என்ன செய்கிறது? நாம் சிலைகளை, கோவில்களை இடிப்பதும் கட்டுவதும் இது போன்ற வேலைகளை பார்த்து வருகிறோம். அண்ட் நரேந்திர மோடி சேஸ், ஐ am the விஸ்வகுரு. உங்களுக்கு ஒரு சில படங்கள் எடுத்து காட்டுகிறார். அப்படியே தியானம் செய்யும்படி, யோகா செய்யும்படி. அந்த கோயிலுக்கு போறார், அந்த கோயிலுக்கு போறார், அந்த கோயிலுக்கு போறார். அயோத்தியாவை திறந்து வைத்து விட்டார். ராமரையே கொண்டு போய் அயோத்தியாவில் அமர வைத்த நபர் தான் நரேந்திர மோடி. ஹனுமாரை பட்டம் கட்டி விட்ட நபர் தான் நரேந்திர மோடி. இதெல்லாம் பார்த்து ஹிந்துத்துவவாதிகளுக்கு, சங்கிகளுக்கு, சனாதன மதத்தை நம்பக்கூடிய நபர்களுக்கு, ஹிந்துசத்தை நம்பக்கூடிய நபர்களுக்கு, ஹிந்துத்துவவாதிகளுக்கு எந்த விதமான கோபமும் வரவில்லை, எந்த விதமான கவலையும் கிடையாது. Now you tell me, who is the real Aurangzeb? That Aurangzeb or this Aurangzeb? Who is demolishing our temples? சிந்தித்து பாருங்கள். உங்களுடைய கேள்விகளை, கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதி விடுங்கள். இந்த வீடியோவை பகிருங்கள். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டனை தட்ட மறக்காதீர்கள். அருகில் இருக்கக்கூடிய QR கோடை ஸ்கேன் செய்து உங்களால் முடிந்த உதவியை தெரிவிக்கலாம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.